அக்கா வா தம்பி வா. சாப்பிடு தம்பி. நீ சாப்பிட்டு நல்லா இருக்கியாக்கா? நல்லா இருக்கேன் தம்பி. ஏமா காலையில ஊற வச்ச துணி வந்து மிஷின்ல போடுமா. சரி நீ உட்காரு தம்பி, நான் வரேன். அப்புறம் சொல்லு தம்பி. என்னமா ஆபீஸ் ரெடி ஆச்சு, பெல்ட் கூட எடுத்து வைக்கலையம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்கற? வாமா கொஞ்சம் சீக்கிரம். சரி இருடா வரேன். சரிக்கா. ஏமா நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. ஒரு வேலை செய்யற, அது ஒழுங்கா செய். உன் தம்பி வந்துட்டான்னு உன்கிட்ட சொல்றதுக்கும் கஷ்டமா இருக்கு. மிஷின்ல துணி போட்ட, அதை ஆன் பண்ண வேண்டாமா? போமா, போய் ஆன் பண்ணிட்டு வாமா. சரிங்க மம்மி, போறேன் மம்மி. அத்தை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்டுல எங்க அக்கா சாப்பிட உட்காந்தா அவங்களுக்கு தண்ணி கூட நாங்க தான் கொண்டு வந்து தருவோம். இல்ல எங்க அம்மா ஓடுவாங்க தண்ணி கேட்டாங்கன்னுட்டு. நீங்க அவங்களுக்கு ஒரு வாய் கூட சாப்பிட மாதிரி பண்றீங்களே அத்தை, பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. என்னப்பா இப்படி பேசுற? உங்க அக்காவை நான் என்னமோ கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுற? அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருந்தா கல்யாணம் ஆன 2வது நாளே வந்திருப்பாள்ல. இங்க அவ சந்தோஷமா தான் இருக்கா. வந்தோமா, அக்காவை விசாரிச்சோமா, சாப்பிட்டோமா, போயிட்டே இருக்கணும். அதை விட்டு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காதப்பா. சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீ வந்திருக்க? அது ஒண்ணு இல்லத்த, காலைல கோயில்ல உங்க பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். போய் கேட்டதுக்கு அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. சரி அதான் வந்து சொல்லிட்டு போங்கன்னு வந்தேன். என்னப்பா கோயிலே உட்கார்ந்துட்டு இருந்தா? அவளுக்கு கஷ்டம்னா வீட்டுக்கு வர வேண்டியது தானவா? அது எப்படி மம்மி அக்கா வீட்டுக்கு வருவாங்க? அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் மம்மி தெரியும். எங்க அம்மா அப்பா எவ்வளவு கடன்பட்டு கஷ்டப்பட்டு ஆசை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நாங்க சந்தோஷமா இருக்கணும்காக. இப்போ நாங்க சந்தோஷமா இல்ல, மறுபடியும் அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்க செத்துருவாங்க மம்மி. அதனாலதான் மம்மி என்ன மாதிரி எல்லா மருமகளுமே அவங்க கஷ்டத்தை அடக்கி அப்படியே வாழ்ந்துடுறோம். சாரிம்மா, நான் ஒரு மாமியாரா தான் இது வரைக்கும் நடந்திருக்கேன். என் பொண்ணுக்கு கஷ்டம் வந்த பிறகுதான் தெரியுது நான் ஒரு அம்மாவா நடந்திருக்கலாம்னு ஒண்ணுட்டு. சரி மம்மி.